இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடத்திட்டம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன், பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை கட்டமைப்பு. என்னுடைய பெயர் இளங்கோவன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கெஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், DDUKK, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, திண்டுக்கல். பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை கட்டமைப்பு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து யூனிட் 3. இப்போ இதற்கு முன்ன பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. இதற்கு முந்தைய பாடத்திட்டம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பார்த்தோம். இன்று நம்ம கலந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலோசிக்கப்பட வேண்டிய பகுதியானது பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை கட்டமைப்பு. இந்த பாடத்திட்டத்தில் உள்ள நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனா, நீர் சேகரிப்பு, பயிர் உற்பத்தியின் நன்மைகளை அடையாளம் காணுதல். அடுத்ததாக இந்தியாவின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களின் நீர் சேகரிப்பு முறைகளை அறிந்து கொள்ளுதல். பயிர் உற்பத்திக்கான திட்டமிடல் மற்றும் குடியேற்ற முறைகள் உள்ளிட்ட நீர்ப்பாசன நடைமுறைகள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசர தேவையாக உள்ளது இந்த காலகட்டத்தில். அறிமுகம். முந்தைய பாடத்திட்டத்தில் கூரையின் மேல், அதாவது ரூஃப்டாப், கூரையின் மேல் நீர் சேகரிப்பின் தேவை மற்றும் நன்மைகள் பற்றிய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. தற்போது பொது சுகாதாரம், தொழில் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றுக்கு நீர் மிக முக்கியமான ஆதாரம். இவ்வாறாக பெரிய, நடுத்தர மற்றும் சிறு நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம் குடியேற்ற திறன் அதிகரிக்கப்படுகிறது. இது உணவு உற்பத்தியில் அபரிதமான அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. பெரும்பாலான மேற்பரப்பு மற்றும் துணை மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டதால் கிடைக்கக்கூடிய ரம்மியமான தண்ணீரை திறமையாக அறுவடை செய்து விவசாயத்துறையின் அதிகரித்து வரும் நீர் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்த வேண்டும். பயிர் வளர்ச்சியின் போது நீர்ப்பாசன திட்டமிடல், அதாவது பாசனத்தின் ஆழம் மற்றும் நேரம், தண்ணீரை திறமையாக பயன்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை. அறுவடை செய்யப்பட்ட மழை நீரை பொருத்தமான இடத்தில் உள்ள சேகரிப்பு தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. இதனால் அதிகபட்ச மழை நீரை ஒரு நீர்ப்பிடிப்பில் இருந்து சேகரிக்க முடியும். பெரும்பாலான குளங்கள் மற்றும் குட்டைகள் மழைக்காலத்தில் தேவையான நீரை நமக்கு வழங்குகின்றன. நீர்ப்பிடிப்பு பகுதிகள் போதுமான அளவு நீரை கொடுக்க முடியாத அளவுக்கு சிறியதாக இருக்கும்போது அருகிலுள்ள நீரோடைகள் அல்லது நீர்ப்பாசனம் மூலம் நீர் குளங்களுக்கு துணையாக திருப்பப்படுகிறது. அறுவடை செய்யப்பட்ட தண்ணீரை நேரடியாக நீர்ப்பாசனம் செய்ய முடியும். மழைநீர் வடித்தல் பின்வரும் வழிகளில் பயிர் உற்பத்திக்கு நன்மை பயக்கும். அதாவது எப்படின்னு நம்ம பார்ப்போமானால், பயிர் வளர்ச்சியின் முக்கியமான காலகட்டங்களில் கூடுதல் நீர்ப்பாசனத்திற்காக விவசாய வயலுக்கு அருகாமையிலேயே தண்ணீரை சேகரித்து சேமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. நிலத்தடி நீர் குறைவாக உள்ள பாறை பகுதிகளில், வறண்ட பகுதிகளில் தண்ணீர் கிடைப்பதை அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் உப்புத்தன்மையுள்ள மற்றும் பயன்படுத்த முடியாத பகுதிகளில் உள்ள பல்வேறு பயிர்களுக்கு தேவையான நீர் கிடைக்க செய்கிறது. இது நீரோட்டத்தை கட்டுப்படுத்தவும் வெள்ளம் மற்றும் மண் அரிப்பை குறைக்கவும் உதவுகிறது. இது பயிர்களின் நீர் பற்றாக்குறையை சந்திக்க மண்ணின் ஈரப்பதத்தை அதிகரிக்கிறது. மேலும் குளங்கள் மற்றும் ஏரிகள் உறிஞ்சும் குளங்களாக செயல்படுவதால் நிலத்தடி ஆதாரம் பெருகுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதெல்லாம் எப்படின்னா, டியூ டு ரீசார்ஜ். இந்த மழைநீர் சேகரிப்பு, அந்த மழை பெய்யும் போது வரதெல்லாம் வாய்க்கால் வழியா சேர்த்து ஒரு வடிகால் மூலமா கொண்டு வந்து நம்ம எங்க நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் வேணுமோ, அது தொட்டியோ சேமிப்பு கிடங்கோ குளமோ அங்க சேர்க்கும் போது நம்மளுடைய நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது என்பதுதான் உண்மை. பயிர் உற்பத்திக்கான சேகரிப்பு மற்றும் சேமிப்பு. மழைநீர் சேகரிப்பு என்பது கிராம தொட்டிகள்,
துளையிடும் குளங்கள் மற்றும் பண்ணையில் உள்ள நீர் சேமிப்பு குளங்கள் மற்றும் தொட்டிகள் போன்ற சேமிப்பு வசதிகளை நிர்மாணிப்பதை உள்ளடக்கியதாகும். சேமித்து வைக்கப்படும் தண்ணீரை பயிர்களுக்கு கூடுதல் பாசனம் வழங்க பயன்படுத்தலாம். நீர்ப்பாசனம் செய்யப்பட வேண்டிய பகுதி, அறுவடை செய்யப்படும் நீரின் அளவு, தொட்டி அல்லது குளத்தின் சேமிப்பு திறன் மற்றும் பாசனம் செய்ய வேண்டிய பயிர்களின் தண்ணீர் தேவை ஆகியவற்றை பொறுத்தது. சேமிப்பு தொட்டிகள் மற்றும் ஏரிகளில் சேமிக்கப்படும் நீர் ஒரு கேஜ் நிலையத்தை நிறுவுவதன் மூலம் அளவிடப்படுகிறது. குளத்தின் பரப்பளவை நீரின் ஆழத்துடன் பெருக்குவதன் மூலம் மொத்த அளவை நாம் கணக்கிட முடியும். பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை அமைப்புகள். இந்தியாவின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களில் பல்வேறு வகையான மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கப்பட்ட அதற்கு மேற்பரப்பு நீர்நிலைகள், தளநிலைகள், சாய்வு மற்றும் நீரின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு வகையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை அமைப்புகள் செய்வதற்கு தற்போது கூறப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம்ம கவனமா பின்பற்ற வேண்டும். குறிப்பிட்ட பருவத்தில் ஆண்டில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து பயிர் வளர்ச்சி மற்றும் அதன் விளைவாக உற்பத்தி திறன் மாறுபடலாம். சாதாரண மழைப்பொழிவு, போதுமான அளவு நீர் சேமிப்பு மற்றும் அதன் விளைவாக நல்ல விளைச்சல் மற்றும் நல்ல விளைச்சலையும் அதத்துடன் சேர்த்து நல்ல மகசூலையும் நாம் பெற முடியும். இத்தகைய சூழ்நிலையில் திருப்திகரமான பயிர் வளர்ச்சியை ஆதரிக்க போதுமான தண்ணீரை சேமிக்க மண் பாதுகாப்பு நுட்பங்களால் முக்கிய பங்கு வகிக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி, பயிர் உற்பத்திக்கான மழைநீர் சேகரிப்பின் மேற்பரப்பு நீர் சேகரிப்பு நுட்பங்களில் குளம் மற்றும் தொட்டி, துளையிடும் தொட்டிகள், தடுப்பு அணைகள், நாலா பன்ஸ், நிலத்தடி நீர் அணைகள் அல்லது துணை மேற்பரப்பு அணைகள் அல்லது நிலத்தடி பண்டாரங்கள், நாடிகள், பண்ணை குளங்கள் மற்றும் ஓடை அல்லது கால்வாய் நீரை வறண்ட கிணறுகளுக்கு திருப்பி விடுதல் ஆகும். இவை அனைத்தும் இதில் அடங்குகிறது. தண்ணீர் தேவை, இருப்பு மற்றும் தளத்தின் பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மழைநீர் சேகரிப்பு நடைமுறைகளின் கலவையானது வெவ்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களில் பின்பற்றப்படுகிறது. நீர் இருப்பை அதிகரிப்பதில் குறிப்பாக பயனுள்ள மழைநீர் சேகரிப்பு நுட்பங்களை உள்ளூர் மக்களின் ஈடுபாட்டுடனும் உள்நாட்டில் கிடைக்கும் மூலப்பொருளுடனும் மிதமான செலவில் நாம் பின்பற்ற முடியும், அதாவது பின்பற்ற வேண்டும். இந்த கட்டமைப்புகளின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் கீழே விவாதிக்கப்படுகிறது. முதலாவதாக குளம் அல்லது தொட்டி. ஒரு குளத்தின் அளவு பொதுவாக கிராமத்தின் அருகாமையில் போதுமான நிலம் இருப்பதன் மூலம் கட்டளையிடப்படுகிறது. குளத்தின் அளவு முக்கியமாக நீர் தேவை மற்றும் குளத்திற்கு மேலே உள்ள நீர்பிடிப்பு பகுதியை அடிப்படையாக கொண்டது. அங்கு இருந்து குளத்தை நிரப்புவதற்கு பருவமழை வடிகால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கணும், பெர்குலேஷன் பாண்ட், உறிஞ்சு குழிகள். பெர்குலேஷன் தொட்டிகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மேற்பரப்பு நிலைகள் ஆகும். இது ஒரு நிலப்பகுதியை மூழ்கடித்து போதுமான ஊடுருவலை எளிதாக்குகிறது. நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய மேற்பரப்பு ஓடை, மகாராஷ்டிரா ஓடை போன்ற பகுதிகளில் நாம் இதை செயல்படுத்த முடியும். மகாராஷ்டிரா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இவை மிகவும் பிரபலம். கர்நாடகா மற்றும் குஜராத் அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா துளையிடும் தொட்டிகள், மழை சேகரிப்பு அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிலப்பரப்பு மிகவும் உடைந்த மற்றும் வானிலை உள்ள பகுதிகளில் பெர்குலேஷன் தொட்டிகள் கட்டப்பட வேண்டும். செயல்பாடு 1. மழைக்காலத்திற்கு முன்னும் பின்னும் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள குளம் அல்லது தொட்டியை நாம் சென்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதன் மீதான செயல்பாடுகள் நமக்கு புரிய வரும்.
நீர்நிலைகளில் உள்ள வேறுபாட்டையும் நாம் அங்கு சென்று கவனிக்க வேண்டும். வெவ்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களில் நீர் அறுவடை நடைமுறைகள் எப்படி என்பதை பார்ப்போம். விவசாய வளர்ச்சி மற்றும் மழைநீர் சேகரிப்பு தேவைகளின் அடிப்படையில் நமது நாடு 16 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் என்னென்ன என்பதை பின்வருமாறு நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக ஈரப்பதமான வடமேற்கு இமயமலை பகுதி. அதாவது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 16 பகுதிகளாக நமது நாடு பிரிக்கப்பட்டுள்ளது. எதை? நீர் தேவையின் அடிப்படையில். ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராஞ்சல் ஆகிய மலைப்பகுதிகளில் பின்வரும் நீர் அறுவடை நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சேமிப்பு குளங்கள், தொட்டிகளில் வற்றாத நீரூற்றுகள் மற்றும் ஓடைகளின் நீரை திருப்பி விடுவதற்கும் பயன்படுகிறது. கிராம குளங்கள் மலை சரிவுகளில் இருந்து சேகரிப்பு செய்யப்படுகிறது. இரண்டாவதாக இமயமலை அடிப்பகுதி, மலையில் உள்ள அடிமலைகள். ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் உத்தராஞ்சல், மேற்கு வங்கத்தின் துணை இமயமலை பகுதி, அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றின் அடிவார பகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் செயல்பாடுகள் மிக தெளிவாக, நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு இந்த பகுதிக்கு பரிந்துரைக்கப்பட்ட கட்டமைப்புகள் என்னவென்றால், முதலாவதாக கிராம குளங்கள், அடுத்து விளிம்பு அகழி. இந்த மாதிரி அமைப்புகள் தான் அங்க பயன்படுத்துறாங்க. மூன்றாவதாக ஈரப்பதம் மற்றும் அதிக மழை பெய்யும் வடகிழக்கு மண்டலம். சிக்கிம், டார்ஜிலிங் மலைகள், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோராம், அஸ்ஸாம் மற்றும் ஜல்பைகுரி. மேலும் கூச் பெஹார் ஆகிய மாநிலங்களில் அதிக மழை பெய்யும் பகுதிகளில் அதிக மேற்பரப்பு நீரோட்டம், வற்றாத நீரூற்றுக்கள் மற்றும் நீரோடைகள், குளங்கள் மற்றும் தொட்டிகள் போன்ற சேமிப்பு கட்டமைப்புகள் இருந்து வருகின்றன. ஈரப்பதமான அசாம், வங்காள சமவெளி. மேற்கு வங்காளம் மற்றும் அசாமின் பகுதிகளில் மணல், வண்டல் மற்றும் களிமண் ஆகியவற்றினால் ஆன தொட்டிகள், தடுப்பு அணைகள் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கு எது ரெக்கமெண்ட் பண்றாங்க, என்ன கட்டமைப்பு இங்க தேவைன்னு சொல்றோம் அப்படின்னா, விளிம்பு கட்டுதல் போதுமானது. துணை ஈரப்பதம் மற்றும் ஈரப்பதமான சட்லஜ், கங்கை, வண்டல் மண்டலங்கள். இப்பகுதி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த மண்டலத்தின் கிழக்கு பகுதி நல்ல மழையை பெறுகிறது மற்றும் மேற்கு பகுதி சில இடங்களில் வறட்சி போன்ற நிலைமைகளை எதிர்கொள்கிறது. இப்பகுதிக்கு பரிந்துரைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு நடவடிக்கைகள் என்னவென்றால், குளங்கள் மற்றும் தடுப்பு அணைகள். அடுத்ததாக வடமேற்கு அரை வறண்ட மற்றும் வறண்ட மண்டலம். இந்த அரை வறண்ட அப்படின்றது செமி ட்ரை. சரியா? மேற்கு ராஜஸ்தானில் உள்ள மண்டலத்திற்கு பரிந்துரைக்கப்படும் மழைநீர் சேகரிப்பு நடவடிக்கைகள். இங்க என்ன மாதிரி எல்லாம் நம்ம மழைநீர் சேகரிப்பு நடவடிக்கைகள் அமைப்புகள் செய்யலாம், கடைபிடிக்கலாம் அல்லது செயல்படுத்தலாம் என்றோமானால், கள்ளி சொருகுதல் அந்த அமைப்பு, நாடி தேவையை பொறுத்து காதின் என்ற அமைப்பு, பெர்குலேஷன் தொட்டிகள், அடுத்ததாக விளிம்பு கட்டுதல். இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம பயன்படுத்த நமக்கு நீர் சேகரிப்புக்கு உதவியா இருக்கும். மத்திய அரை வறண்ட விந்தையன் மண்டலம். ராஜஸ்தானின் தென்கிழக்கு மாவட்டங்கள், உத்தரப்பிரதேசத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதிகள் ஆகியவை மிக குறைந்த நீர்ப்பாசனம் மற்றும் பயிர் தீவிரம் கொண்ட மண்டலத்தில் உள்ள நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் என்னென்ன? குளங்கள், தடுப்பு அணைகள், விளிம்பு கட்டுதல், கள்ளி சொருகுதல், துணை மேற்பரப்பு சாயங்கள். இதை நம்ம சாரங்கள் இதை பயன்படுத்தலாம். அதிக மழைப்பொழிவு, அதிக ஓட்டம், சோட்டா நாக்பூர் பீடபூமி.
நடுத்தர, ஆழமற்ற மற்றும் அலையான நிலப்பரப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பகுதி ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பீகாரின் மலைப்பாங்கான பகுதிகளிலும் விழுகிறது. இந்த மண்டலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தொட்டிகள் அல்லது குளங்கள், அணைகள், அணைக்கட்டுகள், கல்லி சொருகுதல், விளிம்பு கட்டுதல். இந்த வகையான சேகரிப்பு கட்டமைப்புகளை நாம் இந்த பகுதிகளில் செயல்படுத்தினால் நமக்கு தேவையான மழைநீர் சேகரிப்பு கிடைக்கும். மால்வா பீடபூமி என்று அழைக்கப்படுகிற நர்மதா பேசின் பகுதி 900 மில்லிமீட்டர் வருடாந்திர மழைப்பொழிவு, அதாவது ஆண்டுக்கு 900 mm மழை பெய்து கொண்ட தீபகற்ப இந்தியாவின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் நீர் சேகரிப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? குளங்கள் அமைத்தல், தடுப்பு அணைகள் அமைத்தல், துணை மேற்பரப்பு அணைகள் அமைத்தல். தென் மத்திய தக்கான பீடபூமி மண்டலம் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் உள்ளடக்கிய அரை வறண்ட பகுதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் என்னவென்றால் குளங்கள், தடுப்பணைகள், பெர்குலேஷன் தொட்டிகள், பண்டாரஸ், கள்ளி சொருகுதல், துணை மேற்பரப்பு அணைகள். தென்கிழக்கு பழுப்பு மற்றும் சிவப்பு மண் மண்டலம் தமிழ்நாட்டின் பச்சைமலை மற்றும் கடவூர் மலைகள் மற்றும் பீடி சமவெளி பகுதிகள் மற்றும் வெளிக்கொண்டு மலைகள் மற்றும் சமவெளிகளின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய பகுதியில் உள்ள பாரம்பரிய குளங்கள், துணை மேற்பரப்பு அணைகள் ஆகியவை நீர் சேகரிப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட கட்டமைப்புகள் ஆகும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள பச்சைமலை, கடவூர் இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே தண்ணீர் கஷ்டம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதாவது அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் கஷ்டமா இருக்கு, வேளாண்மை தொழில் செய்வதற்கும் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த பகுதியில குளங்கள், துணை மேற்பரப்பு அணைகள் இதை நம்ம அமைத்து நீர் சேகரிப்புக்கு நம்ம அதை ஒரு செயல்பாடு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வது தேவைப்படுகிறது. தெற்கு மாறி மழை தவறிய மண் மண்டலம் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மத்திய பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் மிகவும் மாறுபட்ட மழைப்பொழிவு உண்டு. இந்த பகுதிகளில் பின்வரும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை பரிந்துரைக்கலாம்: தொட்டிகள், குளங்கள், நாடி அணைகள், பெர்குலேஷன் தொட்டிகள், துணை மேற்பரப்பு அணைகள், கல்லி சொருகுதல். தெற்கு இருமாதிரி மழைப்பொழிவு மண்டலம் இந்தியாவில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் பின்வரும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் பரிந்துரைக்கப்படுகின்றன: குளங்கள், பெர்குலேஷன் தொட்டிகள், கண்ண அணைகள், கள்ளி சொருகுதல், விளிம்பு கட்டுதல். கிழக்கு கோர மண்டலம் ஆந்திர பிரதேசம், ஒரிசா மற்றும் மேற்கு வங்காளத்தின் முழு கடலோர பகுதியும் உள்ளடக்கிய பகுதி. இந்த பகுதிகளுக்கு பின்வரும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் பரிந்துரைக்கப்படுகிறது: குளங்கள், தொட்டிகள், தடுப்பு அணைகள், பெர்குலேஷன் தொட்டிகள், துணை மேற்பரப்பு அணைகள். மேற்கு மலபார் பகுதி மேற்கு மலபார் மற்றும் தெற்கு கர்நாடகாவின் கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் பரிந்துரைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள்: தடுப்பு அணைகள், பண்டாராஸ், பெர்குலேஷன் தொட்டி, துணை மேற்பரப்பு அணைகள், விளிம்பு கட்டுதல். அறுவடை செய்யப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துதல். நாம் மழை பெய்யும் காலங்களில் நாம் சில மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை செய்து அறுவடை செய்யப்பட்ட நீரை எவ்வாறு பயன்படுத்த? சாதகமான தாவர வளர்ச்சிக்கு மண்ணில் உகந்த ஈரப்பதத்தை பராமரிப்பது அவசியம். எனவே மண்ணில் உகந்த ஈரப்பதம் தாவர வளர்ச்சிக்கு அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பயிரின் நீர்ப்பாசனத்தின் ஆழம்
வெவ்வேறு பயிர் வளர்ச்சி நிலைகளில் தண்ணீர் தேவையை பொறுத்தது. பயிர் வளர்ச்சி நிலைகளின் எண்ணிக்கை மற்றும் நீளம் பயிர்களுக்கு பயிர் மாறுபடும். எனவே வெவ்வேறு பயிர்களுக்கு மொத்த வளர்ச்சி காலங்களும் வேறுபட வாய்ப்பு உள்ளது. உகந்த பயிர் விளைச்சலை பெற நம்ம திருப்திகரமா, அதாவது வேளாண்மை தொழில் கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம், அதை அறுவடை பண்ணி அதுல உள்ள மகசூல் அதோட விளைச்சல் நாம் திருப்திப்படும் அளவில் பெறுவதற்கு அடையாளம் காணப்பட்ட வளர்ச்சி நிலைகளில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு கோதுமை பயிர் எடுத்துக்குவோம். இதுல 7 நிலைகள் காணப்படுகின்றன. 7 முக்கியமான வளர்ச்சி நிலைகள். கிரவுண்ட், தரை துவக்க நிலை, அது தரையிலிருந்து வளரக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை. அடுத்து உழுதல், அதாவது என்னன்னா, அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ரீ ஹார்வெஸ்ட் மாதிரி ஒரு பயிரை நம்ம உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பண்படுத்துறது, அந்த உழுகிறது, டிலேஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டு நிலை போன்றவை அடையாளம். பூக்கும் நிலை, பால் கறக்கும் நிலை, பால் கறக்கும் அல்லது பால் சுரக்கும் நிலை, மாவு நிலை மற்றும் முதிர்வு நிலை. நீர்ப்பாசன திட்டமிடல் ஒரு வயலுக்குள் எப்போது எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க நீர்ப்பாசன திட்டமிடல் தேவையான அளவு மண்ணின் ஈரப்பதத்தை நிரப்புவதற்கு சரியான அளவு தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலம் பாசன திறனை அதிகரிக்க உதவுகிறது. இதுதான் நீர்ப்பாசன திட்டமிடல். பயன்படுத்தப்படும் நீரின் அளவு அல்லது பயன்பாட்டின் ஆழத்தின் துல்லியமான அளவீடு மிகவும் முக்கியமானது. நீர் மற்றும் ஆற்றலை சேமிப்பது மட்டுமல்லாமல் பயிர் உற்பத்தியையும் அதிகரிக்கிறது. இந்த நீர்ப்பாசன திட்டமிடல் நம்ம சரிவர ஒழுங்காக கடைபிடித்தோமானால் நமக்கு தேவைப்படக்கூடிய பயிர் உற்பத்தியும் அதிகரிக்க வாய்ப்பு மிகுதியாக உள்ளது. நீர்ப்பாசன திட்டமிடலில் பின்வரும் நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பயிர் நீர் அழுத்தத்தை குறைப்பதற்கும் விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கும் பல்வேறு வயல்களின் நீர் சுழற்சியை திட்டமிட விவசாயிக்கு உதவுகிறது. குறைந்த நீர்ப்பாசனங்கள் மூலம் விவசாயிகளின் தண்ணீர் மற்றும் உழைப்புக்கான செலவை குறைக்கிறது. உரச்செலவை குறைக்கிறது. பயிர் விளைச்சல் மற்றும் பயிர் தரத்தை அதிகரிக்கிறது. நிகர வருவாய் இதன் மூலம் கூடுகிறது. சேமிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி பணமில்லா பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் கூடுதல் மகசூல், கூடுதல் வருமானம் நமக்கு கிடைக்கிறது. கடமை மற்றும் டெல்டா. பாசனத்திற்கு மற்றும் தேவையான நீரின் அளவை கடமை மற்றும் டெல்டாவின் அடிப்படையில் வரையறுக்கலாம். அதாவது ஒரு வேளாண் தொழில் செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவை, அந்த அளவு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு கடமை மற்றும் டெல்டாவின் அடிப்படையில் வரையறுக்க முடியும். கடமை என்பது என்னவென்று பார்ப்போம். கடமை என்றால் ஒரு யூனிட் நீரின் பாசன திறனை குறிக்கிறது. இது பாசன பகுதிக்கும் அந்த பயிரின் முழு வளர்ச்சி காலத்திலும் தேவைப்படும் நீரின் அளவிற்கும் தொடர்பு உள்ளது. டெல்டா என்பது ஒரு பயிருக்கு முழு காலத்திலும், அதாவது அந்த பயிர் வளரக்கூடிய காலத்திலும் முழுமையான காலத்திற்கும் தேவைப்படும் நீரின் மொத்த ஆழம் பயிர் வயலில் உள்ளது குறிக்கப்படுகிறது. ஒரு பயிருக்கு 20 நாட்கள் இடைவெளியில் நீர் மற்றும் ஒவ்வொரு நீர்ப்பாசனத்திலும் 10 சென்டிமீட்டர் நீர் ஆழமும் இருப்பதற்கு தேவைப்படுகிறது, இருத்தி வைப்பதற்கு. சில பயிர்களுக்கு தண்ணீரை வயல்ல இருத்தி வைக்கணும். குறிப்பாக பாத்தீங்கன்னா வெட்லாண்ட் கிராப். வெவ்வேறு பயிர்களுக்கான வளர்ச்சி காலம். பயிர்
விதைப்பு நேரம், அறுவடை நேரம், சராசரி நீரின் அளவு, தேவைப்படும் நீரின் அளவு. பயிர் முதலாவதாக அரிசி எடுத்துக்குவோம். இதுக்கு விதைப்பு நேரம் பார்த்தோம்னா ஜூன் ஜூலை, அறுவடை காலம் அக்டோபர் நவம்பர், சராசரி நீர் தேவை 120 சென்டிமீட்டர் ஆழம். அடுத்ததாக மக்காச்சோளம், விதைப்பு காலம் ஜூன் ஜூலை, அறுவடை காலம் செப்டம்பர் அக்டோபர், நீர் தேவை 45 சென்டிமீட்டர். அடுத்து பஜ்ரா பயிர், விதைப்பு காலம் ஜூலை ஆகஸ்ட், அறுவடை காலம் செப்டம்பர் அக்டோபர், சராசரி நீர் அளவு 30 சென்டிமீட்டர். தாழ்வான பகுதியில் வளரும் தாவரங்கள், விதைப்பு காலம் ஜூன் ஜூலை, அறுவடை காலம் செப்டம்பர் அக்டோபர், தேவைப்படும் நீரின் அளவு 30 சென்டிமீட்டர். பருப்பு வகைகள் பல்சஸ், முதல் நம்ம பார்த்தோம் அரிசி, அதெல்லாம் சீரியல்ஸ், சரியா? அடுத்து பல்சஸ். இதற்கு விதைப்பு காலம் ஜூன் ஜூலை, அறுவடை காலம் அக்டோபர் நவம்பர், தேவைப்படும் நீரின் அளவு 30 சென்டிமீட்டர். நிலக்கீரை கிரீன்ஸ் வளர்க்கிறோம் இல்லையா, கீரை வகைகள், அது விதைப்பு காலம் மே, அறுவடை காலம் நவம்பர் டிசம்பர், தேவைப்படும் நீரின் அளவு டெல்டா 45 சென்டிமீட்டர். ராபி சீசன்ல நம்ம பயிர் பண்ணக்கூடிய பயிர்கள் உடான் செப்டம்பர் அக்டோபர் விதைக்கிறோம், அறுவடை எப்போ மார்ச் ஏப்ரல், தேவைப்படும் நீரின் அளவு எவ்வளவு 30 சென்டிமீட்டர். அடுத்ததாக கோதுமை, விதைப்பு காலம் அக்டோபர் நவம்பர், அறுவடை காலம் மார்ச் ஏப்ரல், தேவைப்படும் நீரின் அளவு 40 சென்டிமீட்டர். அடுத்ததாக பார்லி, விதைப்பு காலம் அக்டோபர் நவம்பர் தான், அறுவடை காலம் மார்ச் ஏப்ரல், தேவைப்படும் அளவு 45 சென்டிமீட்டர். பட்டாணி அக்டோபர் நவம்பர் விதைப்பு காலம், அறுவடை காலம் மார்ச் ஏப்ரல், 50 தேவைப்படும் அளவு 50 சென்டிமீட்டர் நீர். கடுகு அக்டோபர் மாதம் விதைப்பு, அறுவடை பிப்ரவரி மார்ச், தேவைப்படும் நீரின் அளவு 45 சென்டிமீட்டர். பருத்தி காட்டன் மே ஜூன் விதைப்பு காலம், அறுவடை டிசம்பர் ஜனவரி, நீரின் அளவு தேவைப்படும் நீரின் அளவு 45 சென்டிமீட்டர். அடுத்ததாக சுகர்கெயின் கரும்பு, விதைப்பு காலம் பிப்ரவரி மார்ச், அறுவடை காலம் டிசம்பர் மார்ச், தேவைப்படும் நீரின் அளவு சற்று அதிகம் 90 சென்டிமீட்டர். மற்ற கோதுமை, பார்லி, பட்டாணி, கடுகு, பருத்தி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பாரு 2 மடங்கு ஆகுது தண்ணி தேவை. ஏன்னா எப்பவுமே தண்ணி வேணும். உருளைக்கிழங்கு அக்டோபர் மாதம் விதைப்பு, அறுவடை பிப்ரவரி மாதம், நீர் தேவை இதுக்கும் பாருங்க 75 சென்டிமீட்டர் வேணும். அதனால இதெல்லாம் மலைப்பகுதிகளில் அதிகமான ஈரப்பதங்கள் உள்ள இடத்துல இது வளருது. கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம். காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் ஆகஸ்ட் விதைப்பு ஆகஸ்ட் நவம்பர், அறுவடை காலம் அக்டோபர் ஏப்ரல், தேவைப்படும் நீரின் அளவு 45 சென்டிமீட்டர். நீர்ப்பாசன முறைகள், இப்ப நம்ம மேற்குறிப்பிட்டு பேசிய அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சறது ஒரு முக்கியமான வேளாண் தொழில்நுட்ப வேளாண் தொழில் ஒரு பகுதி. ஆனால் அதற்கான முறைகள் இருக்கு, எப்படி நீர் பாய்ச்சணும் அப்படின்னு. நீர்ப்பாசனம் என்பது குறிப்பாக மழைப்பொழிவு போதுமான அளவு இல்லாத மற்றும் சீரான முறையில் விநியோகிக்கப்படாத பகுதிகளில் பயிர்கள் சாதகமான வளர்ச்சியை பெறுவதற்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில் அதாவது தண்ணி இல்லை, மழை சரியா பெய்யாது, தண்ணி வாய்ப்பே இல்லை பாய்ச்சுவதற்கு, இந்த பகுதியில் சாதகமான வளர்ச்சியை நாம் பெறுவதற்கு மண்ணில் தண்ணீரை செயற்கையாக பயன்படுத்துவது. பொதுவாக பயன்படுத்தப்படும் 3 அடிப்படை வகையான நீர்ப்பாசன முறைகள்: பயிர் வகை, மண் மற்றும் நிலப்பரப்பு,
தட்பவெப்ப நிலைகளை பொறுத்தது. நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம், மைக்ரோ, இந்த மாதிரி வந்து நீர்ப்பாசன முறைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். எங்க பயன்படுத்தணும்? போதுமான அளவு மழைப்பொழிவே கிடையாது. அங்க உள்ள கிணறுகள்ல வந்து நீர் ஆதாரம் குறைவாக இருக்கு. வாட்டர் சோர்சஸ் ஆர் வெரி ரிமோட், சான்சஸ் ஆர் வெரி ரிமோட். அங்க அந்த மாதிரி பகுதியில நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மேற்பரப்பு நீர் பாசனம், இதெல்லாமே நம்ம வந்து அங்க வந்து செயல்படுத்தலாம். பாசனத்தின் அடிப்படை நோக்கம். பாசனத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? பாசன நீரை ஒரே மாதிரியாக பயன்படுத்துவது ஆகும். இதனால் ஒவ்வொரு செடிக்கும் தேவையான தண்ணீரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாம் கொடுக்க முடியும். பல்வேறு நீர்ப்பாசன முறைகளின் பொருத்தம். அதாவது நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து இருந்தாலும் நம்ம பயிருக்கு இந்த சிஸ்டம் செட் ஆகுமா? இந்த முறையை பயன்படுத்துவதனால அந்த தாவரத்திற்கு கிடைக்கக்கூடிய நீர் போதுமானதா கிடைக்குமா என்பதெல்லாம் பார்த்து தான் நீர்ப்பாசன முறைகளை நம்ம அமைக்கணும். யாரோ சொல்றாங்க எதுலயோ நம்ம பார்த்தோம் வச்சோம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம நிலத்தினுடைய அமைப்பு என்ன, நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர் என்ன, பயிர் வளரக்கூடிய கால அளவு எவ்வளவு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் கிணத்துல அல்லது வந்து கம்மாயில இருந்து கிடைக்கக்கூடிய அல்லது பங்கு கிணறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு முறையில கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு பயிரை வந்து வளர்க்கணும். அந்த வேளாண் தொழில் செய்யறதுல இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்து பார்க்கணும். முக்கியமாக பின்வரும் காரணிகளை பொறுத்தது. எது? நீர்ப்பாசன முறைன்றது பின்வரும் காரணிகளை பொறுத்தது. என்னது? நான் சொன்னதுதான். மண் வகை, சாயில் டைப், பயிர், வாட் டைப் ஆஃப் கிராப் கோயிங் டு கல்டிவேட், நிலப்பரப்பு, சாயில் டெக்ஸ்சர், சாயில் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து அந்த சாயிலுடைய தன்மை, அது வந்து பிளாக் சாயிலா, ரெட் சாயிலா, லேட்ரட் சாயிலா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து அந்த இடத்துல நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை, சீதோஷ்ணம், நீரின் ஆதாரம் மற்றும் அதன் தரம், மின்சாரம் வசதி இருக்குதா இல்லையா, அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவு, கிடைக்கக்கூடிய வரவு, அதனால நம்ம அடையக்கூடிய நன்மைகள், இதையெல்லாம் பொறுத்ததுதான் நீர்ப்பாசன முறைகள். மேற்பரப்பு நீர்ப்பாசனம், ஃப்ளட் இரிகேஷன் அல்லது சர்ஃபேஸ் இரிகேஷன். மேற்பரப்பு நீர்ப்பாசன அமைப்பில் தண்ணீரை ஈரமாக்குவதற்கும் மண்ணுக்குள் ஊடுருவதற்கும் எளிய புவியீர்ப்பு ஓட்டத்தின் மூலம் நிலம் முழுவதும் நகர்கிறது. வரலாற்று ரீதியாக விவசாய நிலத்தின் எளிமை மற்றும் குறைந்த செலவு காரணமாக இது மிகவும் பொதுவான நீர்ப்பாசன முறையாக மக்களால் விரும்பப்படுகிறது. களிமண் அல்லது மண்ணில் 3 நீர்ப்பாசன முறைகளையும் பயன்படுத்தலாம். ஆனால் மேற்பரப்பு நீர்ப்பாசனம் பொதுவாக காணப்படுகிறது. குறைந்த ஊடுருவல் விகிதம் கொண்ட களிமண் மண் மேற்பரப்பு நீர்ப்பாசனத்துக்கு மிகவும் பொருத்தமானது. மேற்பரப்பு நீர்ப்பாசனம் பின்வரும் வகைகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவதாக தொடர்ச்சியான வெள்ளம் அல்லது நெல் பாசனம். இதில் வளரும் பருவத்தில் சிறிய குளங்கள் வெள்ளத்தில் மூழ்கும். பேசின் நீர்ப்பாசனம், அப்பகுதியில் குளம் செய்வதன் மூலம் தண்ணீரை கட்டுப்படுத்தப்படுகிறது. பல தோட்டங்களில் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனி தொட்டி அமைக்கப்பட்டு சப்ளை, அதாவது நீர் வந்து சப்ளை செய்யப்படுது. இந்த பேசின் நீர்ப்பாசனம்னா ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து நம்ம வந்து பலன் தரக்கூடிய மரங்களை வந்து நம்ம நட்டிருக்கோம். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போட்டா, ஒரு கொய்யா, ஒரு மாதுளை, ஒரு பலாமரம், இந்த மாதிரி வந்து மரங்களை வந்து நம்ம வளர்க்கும் போது தண்ணீர் வந்து அதுக்கு வந்து போதுமானதா கிடைக்கல அப்படின்ன போது அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில மரத்தினுடைய தண்டு வேர் பகுதியை தாண்டி ஒரு அடி 1.5 அடி தூரத்துல ஒரு வட்ட வடிவமான பாத்தி அமைக்கணும். ஒரு 15 இருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழமாவது இருக்கணும். எது? அந்த மரத்தின் தூருக்கு பக்கத்துல, தூரை சுற்றி. அப்போ நம்ம வந்து தண்ணீரை எடுத்து ஊற்றினாலும் சரி அல்லது வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து
அந்த பேசின்ல செலுத்தினால் சரி, அல்லது சொட்டு நீர் பாசன அமைப்புல அந்த குழாய்கள் மூலமா கொண்டு வந்து சொட்டு நீர் அமைப்பு அங்க நம்ம வைத்து அமைத்தாலும் சரி, அந்த அந்த மரத்துக்கு, அந்த தனிப்பட்ட மரத்துக்கு தேவையான முழுவதும் தேவைப்படுகிற தண்ணீரை அந்த மரத்தால் பெற முடியும். அப்போது அங்க இடப்படுகிற அந்த உரங்கள் அந்த மண்ணில் கரைந்து போதுமான உரச்சத்தும் அந்த மரத்துக்கு கிடைக்கும். மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தை விட தெளிப்பு நீர்ப்பாசனம் மிகவும் பொருத்தமானது. ஸ்பிரிங்லர் கணிசமான அளவு அதிக அழுத்தத்தில் இயங்குகின்றன. அதாவது அந்த ஸ்பிரிங்லர் ஹெட் வந்து ரொட்டேட் ஆகும்போது, சுத்தம் போது நல்ல பிரஷர் கொடுப்பாங்க மோட்டார்ல இருந்து. அதன் மூலமா தண்ணீர் வந்து வெகு தூரத்துக்கு எல்லா பகுதியிலையும் விழக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தெளிப்பான்கள் மழை நீரின் வடிவத்தில் தண்ணீரை பயன்படுத்தின ஒரு மழை பெய்யுற மாதிரியே இருக்கும். அந்த தெளிப்பான் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா எப்படி துறல் துறலா விழுகும் அந்த மாதிரி இருக்கும். இது சிறந்த மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்க உதவுகிறது. அந்த இடத்துக்கு போனோம்னாலே ஒரு குளிரான ஒரு சீதோஷ்ணம் மனதுக்கு இதமா இருக்கும். தாவரங்களுக்கு மிகவும் பொருத்தமா இருக்கும். இது சிறந்த மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்க உதவுகிறது மற்றும் உறைபனிகளிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கிறது. இந்த பனி காலத்துல இலைகளுடைய லேமினா மேற்பரப்புல பாத்தீங்கன்னா பனி எல்லாம் அப்படியே வந்து முத்து முத்தா நிற்கும். அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. சோ இந்த தெளிப்பான் மூலமா பாத்தீங்கன்னா, மலைத்துவல் மூலமா பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்க்லர்ல அதுல என்ன ஆகுது, அந்த மேற்பரப்புல படிஞ்சிருந்த அந்த பனியெல்லாம் விலகி போயிருது. இந்த அமைப்பு பின்வரும் மண், பயிர், நிலப்பரப்பு மற்றும் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றது. சென்டர் பைவோட் இரிகேஷன் சிஸ்டம், மத்திய பிவோட் நீர்ப்பாசன அமைப்பு. ஒரு மைய புள்ளியில் தண்ணீரை வழங்கின ஒரு பாயிண்ட்ல இருந்து பைவோட், ஒரு பாயிண்ட்ல இருந்து நீர் பாய்ச்ச போறோம். மற்றும் பக்கவாட்டு கோடு இந்த மையத்தை சுற்றி சுழன்று ஒரு நேரத்தில் பல பகுதிகளில் உள்ளடக்கி பாயக்கூடியது. நன்மைகள்: வயலில் தேவைக்கேற்ப சீரான தண்ணீர் பயன்பாடு. இதுல வர கிடைக்கூடிய தண்ணி ஒரு சீரான ஓட்டமா இருக்கும். மைக்ரோ கிளைமேட்டை மேம்படுத்துகிறது. ஒரு நல்ல ஈகோசிஸ்டம், ஒரு நல்ல சுற்றுப்புற சூழலை உண்டு பண்ணுது. அதிக வெப்பம் இல்லாம ஒரு இதமான. உயர் நீர்ப்பாசன திறன் எவ்வளவு தெரியுமா? 70% நீர்ப்பாசன திறனை கொடுக்க முடியும் இந்த மைய சென்டர் பைவோட் இரிகேஷன் சிஸ்டம். வரம்புகள் நம்ம வந்து அதுல வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தான் வரம்புகள். லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போனோம்னா, அதிக ஆரம்ப முதலீடு, முதல்ல வந்து நிறைய செலவு பண்ணணும். ரன்னிங் கேபிட்டல் வேணும். அதிக ஆற்றல் தேவை அதை இயக்குறதுக்கு. காற்றின் வேகம், நீர் பயன்பாட்டின் சீரான தன்மையை பாதிக்க கூடாது. அதிகமான காற்று இருக்கக்கூடாது. சொட்டு நீர் பாசனம், துளிர் பாசனம் என்று அழைக்கப்படும் சொட்டு நீர் பாசனத்தில் தாவரங்களின் வேர் மண்டலத்தில் அல்லது அதற்கு அருகில் குறைந்த அழுத்தத்தில் துளி துளியாக தண்ணீர் வழங்கப்படுகிறது. குழாய்கள் மற்றும் ட்ரிப்பர்ஸ் போன்ற பிளாஸ்டிக் கூறுகளை கொண்டுள்ளது. இந்த துளிர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் எதுக்கு நம்ம அமைக்கணும்? இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 20 அடி அகலமுள்ள ஒரு கிணற்றுல ஒரு 6 அடி அல்லது 8 அடி உயரத்துக்கு தான் நீர் ஆதாரமே இருக்கு. ஆனா நம்ம வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு வந்து ஒரு மல்பரி பிளான்ட்டோ அல்லது வந்து தோட்ட பயிர்களோ நாம வந்து வேளாண் இது செஞ்சுக்கிட்டு இருக்கும், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தண்ணீர் வந்து பத்தாது. நல்ல வறட்சியில இருப்போம். கிணத்துல உள்ள நீரின் அளவை பார்த்தா மிக கம்மியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு யோசனை வரும், இந்த தண்ணி இந்த 1 ஏக்கருக்கு போதுமா, பத்தலைன்னா என்ன செய்யறது அப்படின்ற யோசனை. அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையும் போது சொட்டு நீர் பாசனம் உங்களுக்கு கை கொடுக்கும். சொட்டு நீர் பாசனம் என்ற அமைப்பானது கிணற்றிலிருந்து அல்லது போர் அதுல இருந்து தண்ணீரை எடுத்து, அதாவது ஒரு 5 HP மோட்டார் தண்ணீரை எடுத்து ஒரு தொட்டியில் சேகரிச்சு, அல்லது டைரக்டாவே ஃப்ரம் த பம்ப் மோட்டார்ல இருந்து திரும்ப ஒரு 4 inch PVC பைப்ல வந்து அதை டெலிவரி, அந்த தண்ணீரை வெளியேற்றி, தண்ணீர் வந்து
செடிகளுக்கு பாய்வதற்கு முன்பாக சில வடிகட்டிகளை அமைக்க வேண்டும், ஃபில்டர்ஸ். ஏன்னா கிணத்துல வந்து செத்தைகள் இருக்கும், தூசிகள் இருக்கும், அல்லது ஏதாவது வந்து புழுப்பூச்சிகள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வடிகட்டிட்டு தூய்மையான தண்ணீராக வருகிறது. இன்னும் கொஞ்சம் வசதியான விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா சாண்ட் ஃபில்டர், சால்ட் ஃபில்டரும் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கிணறு உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா, அந்த கிணறு உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த உப்பு தண்ணி வந்து நம்மளுடைய பயிர்களுக்கு சரியான ஒரு தண்ணீர் கிடையாது, பாதிப்பை உண்டு பண்ணும், விளைச்சல் குறையும், மகசூல் குறையும். அப்போ சாண்ட் ஃபில்டர், சால்ட் ஃபில்டர், இது எல்லாமே இருக்கிற மாதிரி சில பேர் வந்து ஃபில்டர்ஸ் அமைச்சுக்கிறாங்க. அதற்கு அப்புறமாக வடிகட்டப்பட்ட தண்ணீர் பெரிய ஒரு பைப் மூலமா, ரெடியூஸ்டு பைப், இப்ப 4 இன்ச் இருக்கா, அடுத்து வந்து 3 இன்ச் அல்லது 2 இன்ச், இந்த மாதிரி பைப் மூலமா திரும்ப வந்து எடுத்துட்டு போறோம். அதாவது நம்ம வந்து நீர் ஆதார மையத்துக்கு அருகிலேயே நம்ம வயல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தோட்டம், நமக்கு இந்த அமைப்பு போதும். இல்ல தொலைதூரத்துல இருக்கா, ஒரு 4 இன்ச் பிவிசி வாட்டர் பைப்பை நம்ம வயலுடைய வாய்ப்பகுதி எங்க இருக்கோ அங்க வர நம்ம கொண்டு போவோம். அங்க போனதுக்கு அப்புறம் லேட்டரல் பைப்ஸ், சிறிய விட்டமுள்ள பைப்புக்கு திரும்ப அந்த நீரை வந்து நம்ம மாற்றி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் வந்து வரிசை முறையில் நடப்பட்ட ஒவ்வொரு செடிக்கும் மைக்ரோ டியூப் மூலமா அதை வந்து இணைக்கிறோம். அந்த மைக்ரோ டியூப்னுடைய எட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பர் ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்றோம், எமிட்டர்ஸ். நம்ம மோட்டார் ஆன் பண்ணோம்னா அந்த பிரஷர்ல தண்ணியானது ஃபில்டருக்குள்ள போய் ஃபில்டர் ஆகி தூய தண்ணியா நம்மளுக்கு பைப்பு மூலமா, இப்ப வந்து மெயின் பைப்புக்கு வந்து, லேட்டரல் பைப்புக்கு வந்து, மைக்ரோ டியூப்புக்கு வந்து ட்ரிப்பர்ஸ் மூலமா சொட்டு சொட்டாக நம்ம தாவரத்தின், நமது மரத்தின், நம்ம செடி கொடிகளின் அடியில் வந்து சொட்டு சொட்டாக நீர் வழங்கப்படுகிறது. இதுதான் சொட்டு நீர் பாசனம். இந்த முறையானது நீர்ப்பாசனத்தின் மிகவும் திறமையான. அப்போ என்ன ஆகுது, கிணத்துல இருந்து நீங்க வந்து மோட்டார் போட்டு ஒரு வாய்க்கால வந்து 500 மீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த வயலுக்கு பாய்ச்சும் போது, இந்த கிணற்றுக்கும் நம்மளுடைய வயல் பகுதிக்கும் இடைப்பட்ட 500 மீட்டர் தூரத்துல உச்சி வெயில் அடிக்கும் போது வாட்டர் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது. நம்ம வந்து வரப்புகளை எடுத்து கட்டி அதை வந்து மராமத்து பார்த்துருக்க மாட்டோம். ஓடி வர தண்ணி உடைச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல பாய ஆரம்பிச்சிடும், அல்லது பெர்குலேட் ஆகி கீழே போயிடும். அப்போ 100% வெளியாகக்கூடிய தண்ணீர் நம்ம வயலுக்கு 500 மீட்டர் தாண்டி வரும்போது 40% தான் கிடைக்கும். அப்போ இந்த வாட்டர் லாஸ் இத வந்து ஏற்படாம தடுக்கிறதா சொட்டு நீர் பாசனம். ஒரு சொட்டு வீணாகாம நம்ம வயலுக்கு அந்த தண்ணீர் வந்து சேரும். அதே போல கண்ட இடத்துல தண்ணி பாயாது இல்லையா, ஒரு தாவரத்தின், ஒரு மரத்தின் அடிப்பகுதியில பாயறதுனால அந்த தாவரத்திற்கோ அந்த மரத்திற்கோ தேவையான முழுமையான நீர் வந்து அங்க கிடைக்குது. அப்ப அந்தந்த இடத்துல தண்ணீர் பாயுது, இடைவெளியில தண்ணீரே பாயாது. அப்போ அங்க வந்து தேவைப்படாத அந்த செடிகள், ஐ மீன் வீட்ஸ், அங்க வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ களை செடி இல்லாதனால களை எடுக்கிற வேலை மிச்சம், களை எடுக்கிறவங்க கொடுக்குற கூலி மிச்சம். சோ நம்மளுக்கு பணம் மிச்சமாகுது, நேரம் மிச்சமாகுது. இந்த முறையானது நீர்ப்பாசனத்தின் மிகவும் திறமையான முறை. சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டால் ஆவியாதல் மற்றும் ஓட்டம் ஆகியவை குறைக்கப்படும். இந்த முறையில் உரமிடுதல் எனப்படும் சொட்டு நீர் பாசனம் உரமிடப்படுகிறது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். தண்ணி கிணத்துல இருந்து வருது அல்லது போர்ல இருந்து வருது, ஃபில்டருக்கு வருது. ஃபில்டருக்கு அப்புறம் பைப்ல இருந்து தோட்டத்துக்கு போகுதுன்னு சொன்னோம். இந்த பைப்ல இருந்து, இந்த ஃபில்டர்ல இருந்து தோட்டத்துக்கு போறதுக்கு இடையில ஒரு ஃபெர்டிகேஷன் டேங்க், உர கலவை அமைப்பு இருக்கு. ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ. இதுல நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு செடி கொடிகளுக்கு இடக்கூடிய உரங்களை, அதாவது பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அல்லது வெர்மி வாஷ், அசோஸ்பெலமஸ்ட்ரோபாக்டர் அல்லது சில மைக்ரோ, சரியா, செகண்டரி நியூட்ரியன்ஸ் ஏதாவது, இதெல்லாம் வந்து அந்த டேங்கை திறந்து நம்ம அதுல வந்து திரவ வடிவில் இருந்தா அதுல ஊத்தலாம், பவுடர் ஃபார்ம்ல இருந்தாலும் அதுல வந்து போட்டு நம்ம கலக்கிட்டு மோட்டரை ஆன் பண்ணோம்னா வடிகட்டின கிணத்துல இருந்து தண்ணி வந்து வடிகட்டுது. வடிகட்டின தண்ணி இந்த ஃபெர்டிகேஷன் டேங்க்ல போய் உரங்களோட மிக்ஸ் ஆகி திரும்ப பைப் வழியா துவாரங்கள் மூலியமா ட்ரிப்பர் எமிட்டர் மூலமா நம்ம செடிக்கு தேவையான அடிப்பகுதிக்கே போய் சேருது.
ஸோ இந்த ஃபெர்டிகேஷன் டெக்னிக் வந்து பாசிபிள் எதுல? சொட்டு நீர் பாசனத்துல. ஸ்பிரிங்லர் இரிகேஷனுடைய அமைப்பை வந்து இந்த போட்டோல பாக்குறோம், இந்த புகைப்படத்துல. சரியா? இதான் ஸ்பிரிங்லர் ஹெட். காப்பர், தாமிரத்தால் அல்லது பித்தளையால் ஆனது. தோட்டத்தை பாருங்க, வலதுகை பக்கம் எவ்வளவு சீரா இருக்குன்னு. ஒவ்வொரு தாவர அமைப்பு படுக்கைகளுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி விட்டுருக்காங்க. இந்த இடைவெளி எதுக்கு? நம்ம வந்து ஊடு வேளாண்மை பண்றதுக்கு. களை எடுக்கலாம், மருந்து எடுக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம், சரியா, அறுவடை செய்யலாம். இது எல்லாத்துக்கும் அந்த ஒவ்வொரு நீல படுக்கைக்கு இடையில உள்ள இடைவெளி வந்து நாம் வந்து உள்ளே சென்று ஊடு வேலைகளை செய்வதற்காக வேளாண் தொழில். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒவ்வொரு 20 மீட்டர் தூரத்துக்கும் பாருங்க ஒவ்வொரு ஸ்பிரிங்க்லர் ஹெட் இருக்கு. அப்போ இது வந்து மோட்டார் ஆன் பண்ணோம், இந்த பிரஷர்ல கீழே உள்ள பைப்பு மேலே எழும்பி ரொட்டேட் ஆகும்போது அந்த பகுதியில மழை பெய்த மாதிரி ஒரு எஃபெக்ட அது கொடுக்குது. சொட்டு நீர் முறை பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்றது. பழத்தோட்ட பயிர்கள் போன்ற பரந்த இடைவெளி பயிர்கள் அதிக ஊடுருவல் விகிதங்களை கொண்ட ஒரு நிலங்கள். நன்மைகள் என்னென்ன? ஈரமான பகுதியின் ஒரு பகுதி மட்டுமே கணிசமான அளவு தண்ணீரை சேமிக்கிறது. மற்ற தேவைப்பட இடத்துல தண்ணி இல்லைனால அங்க களைகள் வராது. பயிர் உற்பத்திக்கான நீர் அறுவடை குறைந்த அளவு உரம் பயன்படுத்தப்படுகிறது. உயர் நீர்ப்பாசன திறன், 90% நீர் வந்து தாவரங்களுக்கு கிடைக்குது. அதிக உரத்திறன், உரம் வீணாவது, நம்ம இடக்கூடிய உரம் வந்து வீணா போகாது. அதிக மகசூல் மற்றும் சிறந்த தரமான தயாரிப்பு. களை தாக்குதல், களை உற்பத்தி மிகவும் குறைவு. இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய நமக்கு வரம்பு என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன? நமக்கு கையில கொஞ்சம் காசு இருக்கணும் ஃபார் இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தோடைய லே அவுட், இந்த வரைபடத்தை பாருங்க. மேல் பகுதியில் பாருங்க ரிசர்வாயர் அண்ட் பம்ப், தண்ணி எங்க கிடைக்குது. அதுக்கடுத்து அந்த தண்ணி எங்க வருது? இரிகேஷன் கண்ட்ரோலருக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜெக்ஷன் டேங்க், சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலவைகளை இட்டு கலக்கக்கூடிய கலன்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் பம்புக்கு வருது, கண்ட்ரோல் வால்வ்ஸ் அண்ட் பேக்கப் ஃபில்டர்ஸ். அப்புறம் பிரைமரி ஃபில்டர்னு ஒரு பகுதிக்கு போகுது, அது ஃபில்டர் தான். சாண்ட் ஃபில்டர், டஸ்ட் ஃபில்டர், சால்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எல்லாமே இருக்கும். அடுத்து கண்ட்ரோல் வால்வுக்கு போகுது. கண்ட்ரோல் வால்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷரோட லேட்ரல் பைப்புக்கு வருது, மெயின் பைப்புக்கு வருது. மெயின் பைப்புல இருந்து தாவரங்கள் வளர்ந்திருக்க பகுதியில் லேட்ரல் பைப்பு, சரியா, அந்த வால்வை ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி வரைபடம் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு, ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு, நம்மளுடைய பொருளாதார அமைப்பின்படி நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை பொறுத்து இந்த சிஸ்டத்தை வந்து பெரிய அளவுலயோ சிறிய அளவுலயோ நடுத்தர அளவுலயோ நாம் அமைக்க முடியும். பொதுவா வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து இப்ப மல்பரி, அதாவது பட்டுச்செடி நடவு, அதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. கரும்புக்கு வந்து பயன்படுத்துறாங்க. தோட்டப்பயிர்கள் பயன்படுத்துறாங்க. ஆர்ச்சார்டு, பல வகைகள், பழம் தரக்கூடிய மரங்களை வளர்க்கக்கூடிய பல வகையான நாம் உட்கொள்ளக்கூடிய பழங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ச்சார்ட்ல வந்து நம்ம வந்து இந்த ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்தை வந்து நம்ம அமைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ், அந்த மாதிரி வந்து பகுதியில, வயல்வெளி பகுதியில வந்து நம்ம வந்து அதை வந்து இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை வந்து பயன்படுத்த முடியும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நம்மளுக்கு நீர் ஆதாரமே கம்மியா இருக்கு. வேலையால் இன்னைக்கு வந்து ஒரு விவசாய வேலையை பார்க்கணும், வேலைக்கு பார்த்தேன்னா ஒரு ஒரு நாளைக்கு 500-600 கூலி தரேன்னு சொன்னா கூட இன்னைக்கு யாருமே வந்து விருப்பப்படல வேளாண் தொழில் செய்வதற்கு. அப்போ லேபர் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ லேபர் செலவை, லேபர் வந்து ஈடுகட்டமான ஒரு அமைப்பு தேவை. தண்ணீர் பற்றாக்குறை. அப்ப குறைந்த தண்ணீரை அதிகமான பரப்பளவிற்கு எப்படி நாம் பயன்படுத்த முடியும்? இப்படி பண்றதுனால நம்மளுக்கு மகசூல் கூடுமா குறையுமா? நிச்சயமா கூடும்.
உங்களுக்கு கையில இருந்து காசு செலவழிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவையில்லாம வந்து களை செடிகள் வளராது. களை செடிகள் வளரனாலே களை எடுக்கிற ஆளு நம்ம கூலி ஆள் நியமிக்கிறது மிச்சம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல் லேபர்னா 500 600 ரூபாய் கேட்பாங்க, ஃபீமேல் லேபர்னா 400 ரூபாய் கொடுக்கணும். ஒரு 10 ஆள் உடனே ஒரு ஏக்கருக்கு. இப்ப என்னாச்சு? தேவையில்லாத செலவு, வீண் செலவு. இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால நம்மளுக்கு களைகள் உருவாக்க சான்ஸே இல்லை. இப்போ 5 அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கு அல்லது ஒரு செடி இருக்குன்னு வைங்க. அந்த செடியை சுத்தி வந்து நம்ம வந்து இந்த நம்மளுடைய அமைப்பு வாட்டர் சோர்ஸ் வந்து ஃபில்டருக்கு வந்து ஃபெர்டிகேஷன்ல இருந்து வந்து அடுத்து மெயின் பைப் வந்து லேட்டரல் பைப் வந்து லேட்டரல் பைப்ல இருந்து மைக்ரோ டியூபுக்கு வந்து எமிட்டர்ஸ் அல்லது ட்ரிப்பர்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து நீர் வந்து செலுத்தும் போது இந்த 5 அடிக்கு ஒரு இடத்துல நம்ம நடப்பட்ட செடிக்கு நீர் பாய்ந்து அது முடியும். சொட்டு சொட்டா விடுறதுனால 1 மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரிதான் அந்த நீர் கிடைக்கும். அது உறிஞ்ச நீர் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப அடுத்த செடி அடுத்த மரம் எங்க இருக்கு? இன்னொரு 5 அடி அல்லது 8 அடி தூரத்துல இருக்கு. அப்ப அடுத்த ட்ரிப்பர் எங்க மாட்டிருப்போம்? இந்த லேட்டரல் பைப்ல இருந்து மைக்ரோ டிப்ல இருந்து ஒரு 8 அடி தாண்டி தான் அடுத்த ட்ரிப்பர் அடுத்த செடிக்கிட்ட தான் இருக்கும். அப்ப இந்த 8 அடி தூரத்துல இடையில உள்ள தரைப்பகுதியில தண்ணீர் விழுகாது, தண்ணீர் பரவவே பரவாது. அப்போ தேவையில்லாம அங்க தண்ணீர் இல்லாதனால அங்க களைகள் வளராது. இதுதான் சீக்ரெட். இப்ப இதுவரையிலும் நாம் பார்த்த விஷயங்களை வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து சுருக்கமா நம்ம வந்து சொல்லலாம். பொது சுகாதாரம், தொழில் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிற்கு நீர் மிக முக்கியமான ஆதாரம். இப்ப வந்து ஒரு ஹைஜீனிக் லைஃப், அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில் நாம் நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து வந்து தேவையானது வந்து மிக முக்கியமானது நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான விவசாயம், வேளாண் விவசாயம். அதுக்கு நீர் வந்து மிக முக்கியம். வித்தவுட் இரிகேஷன் சோர்ஸ் we cannot follow the proper or successful agriculture practices. பெரும்பாலான மேற்பரப்பு மற்றும் துணை மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் ஏற்கனவே சுரண்டப்பட்டுள்ளன. அதாவது எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மேஷன், இப்ப விளைநிலமே கிடையாது. எங்க போய் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 30 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு பாத்தீங்கன்னா வேளாண் நிலங்கள் இருக்கும். இப்ப வேளாண் இடங்களே கிடையாது, நிலப்பரப்பே கிடையாது. காரணம் என்ன? இந்த நவீன கால மாடர்ன் வேர்ல்டுல என்ன பண்றாங்கன்னா டவுன்ஷிப் ஆரம்பிக்கிறது, இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி கட்டடங்கள் பெரிய பெரிய பங்களா தான் அந்த மாதிரிலாம் வீடு கட்டுறது. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி போறதுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்ப வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியனால வேளாண் தொழில் செய்யக்கூடிய நிலப்பரப்புகள் கிடையாது. ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் நிலங்களும் கிடையாது. தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால அதற்கு மிகவும் முக்கியமானது நிலமும் வேணும், அதுக்கு தேவையான நீரும் வேணும்ன்றது ரொம்ப உண்மை. இவை எல்லாம் வந்து அதாவது என்னது நிலை மாறி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம். எனவே விவசாயத்துறையின் அதிகரித்து வரும் தேவைக்கு துணை புரிய கிடைக்கக்கூடிய மழை நீரை சேகரித்து திறமையாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து பயன்படுத்துறது இருக்கு இல்லையா, இந்த விஷயம்ன்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓராண்டுக்கு பெய்யக்கூடிய மழை பொழிவில் கிட்டத்தட்ட 80% பெரும் மழைக்காலத்தில் மழை நீரை பயன்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது 100% மழை பெய்யுது அப்படின்னா அதுல வந்து 80% நம்ம மழை நீரை வந்து பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம யாரும் அதை பயன்படுத்துறது அதிகமா யாரும் எல்லாரையும் சொல்ல முடியாது, நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. இப்ப நம்ம ஒரு வீடு இருக்கு, ஒரு 3000 சதுரடி பரப்பளவுல பெரிய வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டினுடைய மேற்கூரையில கைப்பிடிச்சவர்ல அந்த வெட்ட வழி மொட்டை மாடி கைப்பிடிச்சவர் இருக்கு. ஆனா அதுல விழுகக்கூடிய 3000 சதுரடி பரப்புலையும் விழுகக்கூடிய தண்ணீர் நாலா பக்கமும் நம்ம அமைத்துள்ள பிவிசி பைப் வழியா தரைக்கு போய் ரோட்டுக்கு போய் வீணா போகுது, சாக்கடையில போய். அப்ப அந்த மாதிரி விழுகக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி உரை கிணறு அமைக்கணும்.
உரை கிணறுனா பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் கிராமங்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு தான் இருக்கும், அடிப்பைப்லாம் கிடையாது. ஒரு 3 அடி வட்டம் 5 அடி வட்டத்துல ஒரு 1.25 அடி 2 அடி உயரத்துல உரைகள், சிமெண்ட் கம்பிகளான உரைகள் தயார் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 10-15 உரைகளை வந்து குழி தோண்டி அதை இறக்கி இருப்பாங்க. தண்ணீர் தேவைக்குன்னா ஒரு 25 அடி 50 அடி ஆழத்துக்கு அந்த உரைகளை இறக்கி கிணறு வந்து அமைச்சு அந்த ஊறி வர்ற தண்ணியை வீட்டுக்கு பயன்படுத்தணும். இப்ப மழை நீர் சேகரிப்புக்கு என்ன செய்ய போறோம்னா, நம்ம மாடி பகுதியில ரூப்டாப்ல பெய்யக்கூடிய தண்ணீர் வெளியேறக்கூடிய பைப்பு வழியா வர்றதை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வீட்டினுடைய முற்றப்பகுதியிலயோ கொள்ள பின்புற பகுதியிலயோ ஒரு 8 உரைகளை வந்து இறக்கி அந்த உரைகள்ல வந்து உடைந்த செங்கற்கற்களை போடலாம், கூழாங்கற்களை போடலாம், அடுத்து பெருமணல் ஆத்து மணல் போடலாம். இந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து சேகரிச்சோம்னா, நம்ம வீட்டுல போட்டிருக்கோம்ல போரு 500 அடி அல்லது 300 அடி ஆழத்துக்கு, அந்த போருக்கு வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். அடுத்து நம்ம சின்ன கிணறைய வச்சிருந்தாலும் அந்த கிணத்துல நீர் ஆதாரம் கூடும். இதையே வந்து வேளாண்மை பகுதியில பெரிய கிணறு நம்ம வச்சிருப்போம், ஒரு 50 அடி அகலம் 40 அடி அகலம் ஒரு 100 அடி ஆழத்துல கூட கிணறுலாம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி கிணறுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது அந்த வேளாண் பகுதிகளில் சுற்றுப்புற பகுதியில் இருக்கிறதுலாம் வாய்க்கால்கள் அமைத்து வயலுக்குள்ள போற தண்ணியை விட அடுத்து வந்து வேஸ்டா போய் தேவையில்லாம வீணாகக்கூடிய தண்ணியெல்லாம் வடித்து வடிகாலம் மூலமா கொண்டு வந்து கிணற்றுக்கு நம்ம விடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, நீர் ஆதாரம் வந்து நம்மளுக்கு கூடுது. தண்ணீரை பருவமழை இல்லாத காலங்களில் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். இப்பகுதியின் வேளாண் தட்பவெப்ப நிலையை பொறுத்து பல்வேறு மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மழைக்காலங்களில் மழை நீரை எளிதாக சேமிக்க முடியும். பாதுகாக்கப்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை பயிர் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். அறுவடை செய்யப்பட்ட மழை நீரை பாசனத்திற்கு திறம்பட பயன்படுத்துவதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளின் வேளாண் காலநிலை நிலைமைகளுக்கு ஏற்ப நீர் சேமிப்பு தொட்டிகள் அல்லது நீர்த்தேக்கங்கள் முறையாக மேம்படுத்தப்பட்டு விவசாயிகளாலும் மக்களாலும் அரசாங்க அதிகாரிகளாலும் அரசு திட்டங்களாலும் பராமரிக்கப்பட வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட மழை நீரின் அதிகபட்ச நன்மையை பெற இப்பகுதியின் மண், பயிர், நிலப்பரப்பு மற்றும் தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து முறையான நீர்ப்பாசன திட்டமிடல் மற்றும் பாசன நீர் முறைகள் போன்ற நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். முறையான நீர்ப்பாசன திட்டமிடல் என்பது, இப்போ அக்ரிகல்ச்சர் மெட்டீரியாலஜி டிவிஷன் இருக்கு, வானிலை மையங்கள், இதெல்லாம் விவசாயம் சரி, தொழிற்சாலைகள் நடத்துவங்களும் சரி, அல்லது மக்களும் சரி, இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு மொபைல்லயே வந்து நம்மளுக்கு வந்து எப்ப மழை பெய்யும், எப்ப காற்றடிக்கும், எப்ப புயல் வரும் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில மழை வரப்போகுது, 2 நாள் வந்து தொடர்ந்து வந்து மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நம்ம மொட்டை மாடிக்கு போய் அந்த ரூஃப்டாப் ஏரியா ஃபுல்லா நல்லா வந்து ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து தயார் நிலையில இருக்கணும். அதே போல அதுல இருந்து மாடியில இருந்து வடியக்கூடிய அந்த பைப்லாம் சுத்தமா இருக்கா, அதுல வந்து தூசி எதுவும் அடையாம இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதே போலதான் தோட்ட பகுதிகளிலும் மலைப்பகுதிகளில் வீணா போற தண்ணியை எப்படி நம்ம தோட்டத்துக்கு திருப்புறது, எப்படி நம்ம கிணற்றுக்கு திருப்புறது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். முறையான நீர்ப்பாசன திட்டமிடல் நிறைய தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சேமிப்பது மட்டுமின்றி பயிர் உற்பத்தியும் அதிகரிக்கிறது என்பது உண்மை. அதிக நீர் உற்பத்தியை அடைவதற்கும் நீர்ப்பாசன கட்டளையை அதிகரிப்பதற்கும் பொருத்தமான நீர்ப்பாசன முறையை தேர்ந்தெடுப்பது முக்கியமானது. இதுவரையில நம்ம வந்து ஒரு பயிர் உற்பத்தி பண்றதுக்கு, கிராப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வாட்டர் வந்து நீர் எவ்வளவு அவசியம், அது மழை நீரை வந்து எப்படி சேகரித்து எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களை வந்து மிக தெளிவாகவும் விவரமாகவும் நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அமைப்புல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க உள்வாங்கி உங்களுடைய வீட்டு பகுதிகளிலோ அல்லது நம்மளுடைய விளைநிலங்களோ இதை பயன்படுத்தணும். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்திற்கும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய ப்ரொஃபசர்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.